நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை. ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் ஜீசஸ். நீர் மட்டுமே ஆமென். எங்கள் நம்பிக்கையாயிருந்தார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அழகான அற்புதமான நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெப கருத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் சமர்ப்பித்து நிச்சயமாய் ஆண்டவரிடமிருந்து நமக்கு தேவையான எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த தியான பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நீங்கள் 52 வரை உள்ள பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பைபிள் சொல்கிறது, கண் தெரியாத ஒரு மனிதன், அவனுடைய பெயரை ஆண்டவர் இங்கே நமக்கு காண்பிக்கிறார். அவனுடைய பெயர் பர்த்திலேமேயு என்ற அந்த பர்த்திமேயு என்ற கண் தெரியாத மனிதன் வழியோரத்திலே அமர்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்துல அவனுடைய நிலைமை அன்றாடம் அவன் பிச்சை எடுக்கிறது தான் அவனுடைய வழக்கம். காரணம், அவன் இன்னொருவருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டவன். இப்படிப்பட்ட கண் தெரியாத பர்த்திமே என்ற அந்த மனிதன் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனுடைய சப்தத்திற்கு பதிலளிக்கும்படி நின்றார். கண் தெரியாத அந்த மனிதனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். அவன் ஆண்டவரை பின்பற்றலானான். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய இந்த வேத பகுதியிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை கண்டுகொள்ள, புரிந்து கொள்ள, அதை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்த விரும்புகிறேன். என்ன? ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தர முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் எப்பேற்பட்ட நிலையிலே கைவிடப்பட்டிருந்தாலும் அந்த மனிதன் ஆண்டவருடைய வல்லமையால் அவன் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், கடன்ல வந்திருக்கலாம், பிரச்சனைகளும் போராட்டங்களும் துன்ப துயரங்களும் வியாதிகளும் வருத்தங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு முடிவெடுப்போம், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என் பிரச்சனையை யாராலையும் மாற்றவே முடியாது, இந்த சூழ்நிலைகள் எனக்கு மாற்றத்தை தராது, இந்த உலகத்துல நான் கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்திருக்கிறேன், என் வாழ்க்கை அழுகையும் புலம்பலும் உள்ளதாகத்தான் இருக்கும் என்று பல நேரங்கள்ல நமக்குள்ளேயே ஒரு முடிவை வைத்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்திலே நமக்கு காண்பித்திருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும், ஒவ்வொரு அதிசயங்களும் நமக்கு வெளிப்படுத்தும் செய்தி என்னவென்றால், கடவுளால், ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி தர முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
நல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, இப்பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் ஆண்டவரால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தர முடியும். பிரைஸ் தி லார்ட். என்ன தர முடியும்? மாற்றத்தை தர முடியும். ஆண்டவரால் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தர முடியும் என்பதை முதலாவது நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப மகளை தியானத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். இந்த தியானத்தில் நாங்களும் இருந்தோம். அந்த தியானத்திலே அவர்கள் வந்த பொழுது அந்த மகளுடைய கை, 2 கைகளும் சூம்பிய நிலையில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த 2 கைகளும் சூம்பிய நிலையில் இருந்தது. அவர்களுக்கு மருத்துவமனையில் போய் பலவிதமான சிகிச்சைகளை, அவர்களுடைய தகப்பனார் கொஞ்சம் செல்வாக்கு பண வசதி எல்லாம் இருந்தோம். அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த மகளை சுகப்படுத்த முடியல. சுகப்படுத்த முடியாதனால அந்த பிள்ளை வெளியே யார்ட்டையும் பேச மாட்டான், வெளியே வரமாட்டான். தனக்குள்ளாகவே அவள் மனம் புழுங்கி கொண்டு, என்னை ஏன் பெத்தீங்க, நான் இந்த உலகத்துல எதுக்கு இருக்கணும், இந்த உலகத்துல கடவுள் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தார் என்று சொல்லி அவள் புலம்பக்கூடிய ஒரு மனநிலையில் அவள் இருந்தாள். அவளுடைய வயது ஒரு 19 வயது 20 வயதுக்குள்ள இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள், ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு நண்பர் அவர்களை, அந்த சிநேகிதர் அவர்களுக்கு அறிவுறுத்தி அந்த தியானத்திற்கு அழைத்து வந்தார். அவங்க வந்த பொழுது அந்த பெற்றோர் அங்க தியானத்துல பங்கெடுக்கும் பொழுது முதல்ல கேட்ட கேள்வி என்னவென்றால், இங்க வந்தா என் பிள்ளைக்கு சுகமாயிருன்னு சொன்னாங்க, என் பிள்ளைக்கு சுகமாகுமா என்று அவர்கள் அங்கிருந்தவர்களிடத்திலே விசாரித்தார்கள். அவர்களை கொண்டு போய் அங்கிருந்த அருட்தந்தை இடத்திலே கொண்டு போய் அவர்கள் விட்டார்கள். அப்ப அந்த ஃபாதர் அவங்கள பார்த்து சொன்னாரு, பயப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் இயேசு ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பார். முதல் நாள் தியானம் முடிந்தது. 2வது நாள் தியானம் முடிந்தது. இந்த பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எப்படியாவது ஏசப்பா என் மகளுக்கு நீங்க சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா அநேகருக்கு கட்டி கரைந்தது, வியாதிகள் குணமடைந்தது, சில பேருடைய கேட்காத காதுகள் கேட்க ஆரம்பித்தது. இப்படி பல சம்பவங்கள் அங்கே அந்த தியான இல்லத்திலே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த பிள்ளையானவள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தால், யார் யாருக்கு இல்லாம என்னமோ நடக்குதே என்று அவள் நினைத்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது ஒரு பக்கத்தில் இருந்த பாட்டி அவளை பார்த்து சொன்னார்கள், எனக்கு காது கேக்குது, நான் காது கேட்காம இருந்துச்சு, இப்ப எனக்கு காது கேட்கணும். அந்த பிள்ளையை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீயும் ஏசப்பாவை பார்த்து அந்த இருக்கார் பாரு நற்கருணையில இந்த வெள்ள அப்பத்துல, அவரை பார்த்து நீயும் என்ன செய்ய, கூப்பிடு, உனக்கு ஏதாவது கிடைக்கட்டும் என்று சொல்லி ஒரு வயதான பாட்டியம்மாள் அங்கே அந்த பாப்பாவுக்கு சொன்னார்களாம். அது வரையிலும் அமைதியாய் அமர்ந்திருந்தவள், இவளை அறியாமல் அவள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஏசப்பா நீங்க இருப்பீங்கன்னா எனக்கு சுகம் தாங்க என்று அவள் வாய் விட்டு கதற ஆரம்பித்தாள். அழுது கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திலே இந்த நற்கருணை ஆராதனை குணப்படுத்தும் வழிபாட்டின் நேரம். அந்த பிள்ளை, பின்னால் இருந்த பிள்ளை முன் பகுதிக்கு வந்து கைகளை உயர்த்தி தட்டி ஆராதித்து கொண்டிருந்தாள். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை கண்டார்கள். நாங்களும் அதை கண்டோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் முடங்கி போன நிலை, பரிதாப நிலைமை, மாற்றவே முடியாது என்ற சூழ்நிலை எத்தனையோ பேர் இன்றும் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவரை ஒரு மனிதன் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில மாற்றம் வருமானு நீங்க யாராவது கேள்வியோடு வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரால் மாற்றத்தை தர முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த நேரத்தில் இந்த பர்த்திமேயுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறேன். இந்த பர்த்திமேயு என்ற மனிதன் வழியோரத்திலே அமர வைக்கப்பட்டிருந்தான்.
அவனுடைய வேலை வருகிற போகிற இடத்திலே பிச்சை கேட்கிற ஒரு மனிதன். காரணம், அவன் கண் தெரியாதவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு கண்ணு தெரியுதான்னா கண்டிப்பாக கண் தெரிகிறது. ஆனால் நம்மில் பல பேருக்கு நம்முடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளும் போராட்டங்களும் துன்ப துயரங்களும் நமக்கு என்ன உண்டாக்கி விட்டது என்றால், மனதிலே ஒரு நம்பிக்கையற்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயலற்ற முறையில் ஒரு பார்வையற்றவன் இந்த உலகத்திலே எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே பாதிக்கப்படுகிறான் என்றால், 3 விதமான பாதிப்புகளை அவன் சந்திக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு நோயோ, ஒரு பலகீனமோ, ஒரு தோல்வியோ ஒரு மனித வாழ்க்கையில வரும் பொழுது, இல்லைன்னா வயசு கூடும்போது கூட இந்த 3 காரியம் உங்களுக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, நீங்கள் இந்த உலகத்திலே பயன் இல்லாதவர்களாக, பிரயோஜனம் இல்லாதவர்களாக ஒதுக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன படுவீங்க? நான் நேற்று ஒரு சகோதரர், அவர் ஒரு காலத்துல அநேகருக்கு அவர் நிறைய டிவி நிகழ்ச்சிகள் பல விதத்துல அவர் எந்த இதனால் தலைமை தாங்கக்கூடிய ஒரு மனிதனா இருந்தாராம். ஆனா அந்த மனுஷனுக்கு இப்ப நடக்கவே முடியல. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாக்கர் வைத்து அவர் என்ன செய்கிறாரு? இப்படி மெல்ல நடந்து வர்றாரு. ஆனா அவரை யாருமே என்ன செய்யல, கண்டுகிடவே இல்ல. நான் பாக்குறேன், இந்த மனுஷன் ஒரு காலத்துல அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவரை சுத்தி யாருமே இல்ல. அவரா இப்படி பக்கத்துல இப்படி திரும்பி திரும்பி பாக்குறாரு. எல்லாம் ஒதுங்கி அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயனற்ற நிலை என்பது வருமா? சொல்லுங்க, வருமா? நீங்க பைபிள் எடுத்து, நான் பைபிள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க யோபுவின் புஸ்தகம், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 19ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். என் உற்றார் என்னை ஒதுக்கினர், என் நண்பர்கள் என்னை. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க இந்த உலகத்துல ஒருவேளை பலவீனம் அடையும் பொழுது, நோயாளியாய் மாறும் பொழுது, ஒரு மனிதன் ஊனமுற்றவனாய் மாறும் பொழுது, ஒருவன் கடனாளியாய் மாறும் பொழுது, ஒருவன் வேலை இல்லாதவனாய் மாறும் பொழுது, ஒருவன் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்திக்கும் பொழுது, இந்த உலகம் அவனை நினைவு கூறும், கொண்டாடும். அப்படியா போட்டிருக்கு? கொண்டாடுமா? புரியுதா? கொண்டாடுமா? தூக்கி தலையில வச்சு கொண்டாடுமா? இல்லை. அது என்ன செய்யும்? யோபு ஒரு நல்ல மனிதன், செல்வாக்குள்ள மனிதன், ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதன், எல்லா நன்மைகளும் நிறைந்திருந்த மனிதன், வேலைக்காரங்க வேலைக்காரி எல்லாம் அவனுக்கு இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்படிப்பட்ட யோபு இப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்னை என்ன செய்தார்களாம்? ஒதுக்கினார்கள். என் உற்றார் என்னை ஒதுக்கினர், என் நண்பர்களும் என்னை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த உலகம் எப்ப வேணாலும் உங்களை ஒதுக்கும். எப்ப வேணாலும் ஒதுக்கும். இன்னைக்கு தோல்ல கை போட்டிருக்கிறவங்க, இன்னைக்கு உங்க கூடவே பயணிக்கிறவங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் மகன், என் மகள், என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளை என்ன உள்ளங்கையில என்ன செய்வான்? தூக்கி சோமப்பான். இப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனால் பைபிள் சொல்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள், மறக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் இந்த சங்கீதம் திருப்பாடல் 143ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், 143:7, ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது, என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு மனித வாழ்க்கையில ஒரு பலவீனங்களை சந்திக்கும் பொழுது, ஒரு துயரத்தை சந்திக்கும் பொழுது, அவன் இந்த உலகத்துல எல்லாரும் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து நிற்பானா? ஒதுக்கப்படுவான், புறக்கணிக்கப்படுவான். அவனை கண்டுகிடுறதுக்கு ஆளே இருக்காது. முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே
ஒரு கண் தெரியாத இந்த பர்த்திமேயுடைய வாழ்க்கையை போல அநேகருடைய வாழ்க்கையில இரண்டாவது சூழ்நிலை எதை சந்திப்போம் என்றால் தனிமையை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? எனக்குன்னு யாருமே, சத்தமா சொல்லுங்க, எனக்குன்னு யாருமே இல்லை. இன்னைக்கு பகல்ல ஒருத்தர் வந்து சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில இதுவரை என் சார்பில் ஒருத்தருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இருந்து பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு துணையாக ஒருத்தர் இல்லை. என்னை பார்த்து மனிதர்கள் நீ பேசும் பொழுது கூட என்னையா நீ என்ன அனாதையாயா அப்படி என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் தனிமையை சந்தித்து இருக்கலாம். பாருங்க, இந்த பர்த்திமேயோட வாழ்க்கையில ஒரு கண் தெரியாத மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? சொல்லுங்க, அவன் தனிமையை சந்திக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சமீபத்திலே ஒரு அழகான ஒரு ஆசிரியர் ஒருவர் எழுதுகிறார், நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே போய் இருந்த பொழுது அந்த பகுதியிலே நான் ஒருவரை சந்தித்தேன். அப்பொழுது சந்தித்த பொழுது அந்த பெரியவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். கொஞ்ச நேரமானது எனக்கு நேரமாகி விட்டதனால் நான் அவருடைய கரத்தை விட்டு நான் பிரித்து எடுத்து விட்டு நான் கிளம்பும் பொழுது அவர் என் கரத்தை பிடித்த கையை விடுவதற்கு தயாராக இல்லை. நான் அவரை உற்று பார்த்தேன். அவருடைய கண்களிலே கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் அவரை பார்த்தேன். கொஞ்ச நேரம் அவரோடு அமருவோம் என்று மீண்டும் அமர்ந்தேன். அவர் சொன்னார், இந்த என்னுடைய வாழ்க்கையிலே என்னை உபசரிக்கவோ என்னை விசாரிக்கவோ யாரும் இல்லை. அப்ப அவரை பத்தி விசாரித்தாராம். அவர் நல்ல டாக்டரேட் PhD வாங்கியிருக்கிறாரு. ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறாரு. ஒரு மகன் லண்டன்ல இருக்கிறான், ஒரு மகள் ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை அதே போல வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கிறாங்க. 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய மனைவி இறந்து விட்டார். அவர் சொல்கிறார், இவ்வளோ பெரிய வீட்டுல நான் தனிமையில் இருக்கிறேன். எனக்கு பால்காரர் வரும் பொழுது நான் பேசுவதற்காக அவரை நிறுத்தி வைப்பேன். என்னுடைய வீட்டில் சிலிண்டர் போட வர்றவரோடு பேசிக் கொண்டிருப்பேன். பல நேரங்களில் என் வாழ்வு தனிமையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் அழுதாராம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நம்மிலும் பல பேர் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது உங்களுக்கு தோள் கொடுப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வியாதிகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எத்தனை பேர் வருவாங்களா? ஒரு நாள் வருவாங்களா? தெரியல எனக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் மனிதர்கள் உங்களை விட்டு தூரமாய் போவதற்கும் யாரும் யாரையும் கண்டுகொள்வதற்கும் இன்றைய காலம் நிற்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 102 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் வாசியுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு புரியட்டும். 102:7. நான் தூக்கமின்றி தவிக்கிறேன், கூரை மேல் தனிமையாயிருக்கிற பறவை போல மாறினேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உள்ள ப்ராப்ளம் தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல, இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு என்ன இல்லையா? தூக்கமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சர்வே சொல்லுகிறது, இன்னைக்கு வியாதிகளுக்கு மூல காரணம் என்ன? நல்ல டீப் ஸ்லீப் இல்லையா, நல்ல அயர்ந்த நித்திரை இல்ல. ஒரு நோயாளியா மாறாம இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, கண்ணை மூடினாலும் கட்டில புரண்டு படுத்தாலும், பைபிள்ல தாவீது எழுதுவார் அல்லவா, என்னுடைய கட்டில் கண்ணீரால் மிதக்கிறது, என் தலையணையெல்லாம் கண்ணீரால் நனைகிறது என்று அவன் எழுதுகிறான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, தனிமையின் பாதையில நீ இருக்கிறியா? இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். மூன்றாவது, ஒரு மனிதன் இந்த பர்த்திலேமையை போல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், அவன் வாழ்வில் வேதனைகளும் மன அழுத்தமும் எப்போதும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு கண் தெரியாத மனிதன் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னா என்ன வேணும்? எம்மா அண்ணே எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மோடு கூட பிரதர் சிரில்
அப்படின்னு ஒரு கண் தெரியாத ஒரு பிரதர் இருந்தார். இங்கெல்லாம் வந்து கூட கண் தெரியாத பிரதர் பாட்டுக்கு வாசிச்சிருக்கார், பாட்டு பாடியிருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அவர் இருக்கும் பொழுது சொல்லுவாரு, ஒரு பஸ்ல ஏத்தி விடுனா என்ன வேக வேகமா வேற ஒரு பஸ்ல ஏத்தி விட்டுருவாங்க. பிரைஸ் எல்லாம் டிக்கெட் எடுக்கும்போது, சார் தூத்துக்குடிக்கு போகணும், யோ நீ ஸ்ரீவைகுண்டம் பஸ்ல என்ன செஞ்சிருக்க, ஏறி இருக்கையா, பாதிலே இறக்கி விட்டு போயிடுவாங்க. கருணை காட்ட கூட ஆள் இருக்காது, எரிச்சல் படுவாங்க. சில நேரங்கள்ல மனைவி கூட சொல்லுவாங்க, தெரியாம கொல்லாம உன்னை போய் கட்டிட்டனே. மன அழுத்தங்களும் மன வேதனைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தாக்கும். அல்லேலூயா. ஒருவேளை பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட 3 காரியங்கள், முதலாவது ஒரு பயனற்ற நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையிலே உங்க வாழ்க்கை இருக்குதா? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை தனிமையின் பாதையிலே கடந்து செல்கிறதா? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில வேதனைகளும் துயரங்களும் மன அழுத்தங்களும் உன்னை வாட்டி வதைக்கிறதா? இன்னைக்கு அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் முடியும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்தில் மாற்றத்தை தர இயேசுவால முடியும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தர இயேசுவால முடியும். இன்னைக்கு நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யணும். இந்த பர்த்திமே என்ற கண் தெரியாத மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பார்வையை பெற்றான். இயேசுவை அவன் பின்தொடர்ந்தான். பிரைஸ் தி லார்ட். அவன் தனிமை மாறியது, அவன் துயரம் மாறியது. அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தரக்கூடியவரிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். தருவாரா? நல்ல சொல்லுங்க, மாற்றத்தை தருவாரா? இது மாறுமா நினைக்கிற இடத்துல அவர் என்ன செய்வாரு? மாறும். இது மாறுமா நீங்க கேட்கிற, ஆனா அவர் சொல்றாரு மாறும் மகளே, உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். உன் கண்ணீர் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் வேதனைகள் மாறும், உன் வியாதிகள் மாறும், உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு முழுமையான விடுதலை உங்களுக்கு தருவார். ஆமென். ஒரு பல்லவியை நாம் பாட போகிறோம். ஆமென். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் தனிமையா இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் நல்ல வாய் திறந்து பாடுப்பா. மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் நீ வடித்த ஒவ்வொரு துளி கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு, இதற்கு ஈடு என்ன தருவேன்? நல்ல கைகளை தட்டி பாடுவோம். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நல்ல வாய் திறந்து சொல்லு மகளே. உடைக்கப்பட்ட நேரங்கள்
துன்பங்களெல்லாம் இயேசுவே அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இயேசுவே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. எல்லாரும் சொல்லுங்கப்பா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை மறைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உம் உள்ளத்துக்குள் என்னை மறைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உணர்ந்து பாடுங்கள். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உங்களை சபிச்சவங்க, உங்களை பழிச்சவங்க, உங்களை தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை தனிமைப்படுத்தினவங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் உங்க வாழ்க்கையை மாற்ற இயேசு இருக்கிறார். ஆமென். ஆமென். உங்க வாழ்க்கையை உயர்த்த இயேசு, உங்க வாழ்க்கையை உயர்த்த இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்துல மகளே மகனே, நீ ஒருவேளை ஒதுக்கப்பட்டவளா இருக்கலாம். ஒருவேளை உன் சொந்த வாழ்க்கையிலே நிலை தெரியாம தடுமாறி நான் என்ன செய்யறதுங்கிற நிலைமையில நீ உட்கார்ந்து இருக்கலாம். உன் வாழ்க்கையிலே இயேசு மாற்றத்தை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த கண் தெரியாத மனிதன் 3 நிலையை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஒதுக்கப்பட்டவன், தனிமைப்படுத்தப்பட்டவன், வாழ்க்கையே விரக்தியாகி அவன் ஒரு மன அழுத்தமுடைய ஒரு மனிதனாகத்தான் இருந்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த மாற்றம் எப்பொழுது வந்தது அப்படின்னா, இந்த மனிதனை குறித்து ஒரே ஒரு காரியம், அநேக காரியங்களை சொல்ல வேண்டியது இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த மையமாக எடுத்துக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. முதலாவது பைபிள் சொல்கிறது, வாசியுங்கள். நீங்கள் தயவு செய்து மார்க் நற்செய்தியிலே அந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நேரம் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 47வது வசனம் சொல்கிறது, நாசரேத்தூர் இயேசுதாம் போகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினான். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருடைய வியாதிகளை சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை முழுமையாக விடுவிக்கிற நேரம். ஆமென். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா.
பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், முதலாவது இந்த மனிதன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்துல வந்து அவருடைய வார்த்தையை கேட்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைங்களா தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு பெரிய பிரச்சனை, நமக்கு தொட்டு கும்பிடுவது ரொம்ப சுலபம். நிறைய பேர் வருவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க. அது சுலபமா? ரொம்ப சுலபம். 2 மெழுகுதிரி கொளுத்துறது சுலபம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 10 ரூபாய் காணிக்கை போடுறது இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு வழிபாடுன்னு அநேகர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வழிபாடு என்றால் கடவுளை தேடுகிறது என்பது என்னன்னா, வர்றேன், தொட்டு கும்பிடுறேன், 2 ரூபாய் காணிக்கை போடுறேன், ஏதோ சில காரியங்களை மற்றவங்கள மாதிரி பண்றேன். உங்களை விட இது நிறைய பேர் பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மளாவது இப்படி வர்றோம், டப்புன்னு தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா நீங்க மற்ற மதத்துல பாருங்களேன், சாமியை இப்படி பார்க்க கூட முடியாது. அதுக்கே அவங்க 3 நாள்லாம் காவல் கிடக்கிறவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க போறாங்க, அவங்க சாமியை இப்படி பார்க்கறதுக்குள்ள அடிச்சு அடிச்சிருவாங்க, தட்டி அப்படியே அனுப்பிட்டே இருப்பாங்க. ரோல போயிட்டே இருக்கணும். இதுக்கு எத்தனை சால் அப்படியே ரோ 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 ரோவா ஒவ்வொரு கேலரியா மக்கள் நினைச்சாங்க, கால் கடுக்க நிக்கிறாங்க, மணிக்கணக்கில் நிக்கிறாங்க. ஆனா இங்கே பைபிள் சொல்கிறது, ஒருவன் தேவனை பற்றி அவன் கேள்விப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மனுஷன் வாழ்க்கையில ஆண்டவரை இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டான். அதனாலதான் நீங்க பைபிள்ல பாருங்களேன், நீங்க நல்லா கவனிக்கணும்னு. நீங்கள் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது சபை உரையாளர். நீங்க எடுத்துக்கிடுவீங்கன்னா சபை உரையாளர்களே 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த பகுதி சொல்லுகிறது பாருங்கள், வாசிங்க. கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு, மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே. நல்ல கவனிக்கணும். என்ன போட்டிருக்கு? நம்ம வாசிக்கிற இந்த பைபிள்ல இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா படிக்கணும். மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட. நான் பார்த்தேன், உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீட்டுல திடீர்னு சாவு விழுந்திருக்கு. உடனே ஒருத்தன் ஜோசியக்காரன் போயிருக்கான். உடனே ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், உன் பேரன் ஒருத்தன் தான் உன் வீட்டுல இந்த பிரச்சனைக்கே காரணம். அதனால நீ கும்பிடுற அந்த குலசாமிக்கு உன் பேரன் என்ன கொடுத்துரு? பலி கொடுத்துரு. கண்டம் துண்டமா பிள்ளைய கடத்தி கொண்டு போய் தாத்தாவே பேரனை துண்டு துண்டா வெட்டி என்ன பண்ணிட்டாராம், அந்த சாமிக்கு பலி கொடுத்துருக்காங்க. கடைசியில பிள்ளைய தேடி பார்த்தா பிள்ளைய தாத்தாவே என்ன பண்ணிருக்கிறாரு, யாரோ ஒரு ஜோசியக்காரனோ குறி சொல்றவனோ கேட்டதை கேட்டு சொன்னதை கேட்டு பலி கொடுத்துருக்கிறான். அப்ப நீங்க இருக்கிற வாழ்கிற உலகத்துல பலி கொடுக்கறது ஒன்றும் பஞ்சம் கிடையாது. கோழி, ஆடு, மாடு, மனுஷன் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுது, மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட. அப்படின்னா அர்த்தம் என்னங்க? நீங்க நிறைய பேர் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்த ஒரு சில அனுபவங்கள் முடிவு என்ன, கடைசியில் இதுலதான் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் அவன் நினைச்சிட்டான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எசையா 1 சொல்லுவாரு, எப்பா உன்னை யாரா இதெல்லாம் கேட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் இதையெல்லாம் அருவருக்கிறேன், ரிஜெக்டட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தள்ளுறேன், புறக்கணிக்கிறேன். அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியணும், நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்திலே நீ சர்ச்சுக்கு எதுக்கு வர்ற, நீ ஆலயத்துக்கு எதுக்கு வர்றன்னா, உன் தேவனாகிய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பது முதல்ல உனக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு எதுக்கு வர்றீங்க? தொட்டு கும்பிடுறதுக்கு இல்ல. திருவிழாக்களும் நவநாட்களும் உங்களுக்கு எதற்கு வந்து அப்படியே பார்த்துட்டு பானிபூரி சாப்பிட்டு போறதுக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு திருவிழா எப்படின்னா ஏதோ வந்து எதையோ சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டமா தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, கடவுளுடைய கோவிலுக்கு நீ எப்படி வரணுமா? விழிப்புடன் வா. எப்படி வா? தூங்கிக்கிட்டே வராத, சோம்பேறியா வராத. இங்க கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். உன் சப்தத்தை கேட்கிறதுக்கு ஒரு இறைவன்
இருக்கிறாருன்னு முதல்ல அவனுக்கு தெரியணும். அவர் எவ்வளவு நல்லவர். அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுது, நம்பிக்கையினால் அன்றி விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராவதில்லை. அவரை அணுகி வருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் என்ன பண்ணுமா, முதல்ல அவர் இருக்கிறார் உனக்கு தெரியணும். கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். நீ ஜெபிக்கிற இறைவன், நீ மன்றாடுகிற இறைவன் உன் மன்றாட்டுக்களை கேட்க இருக்கிறார் என்றும் தன்னிடத்திலே வருகிறவனுக்கு அவர் தக்க கைமாறு தருகிறார் என்றும் அறிந்திருக்க வேண்டும். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இந்த மனுஷன் வழியோரத்துல பிச்சை எடுக்கிறவன் தான் இருந்தான். கண் தான் தெரியல, ஆனா காது நல்லா கேட்டுச்சு. அல்லேலூயா. காது அவனுக்கு என்ன கேட்டுச்சு? நல்லா கேட்டுச்சு. இயேசு கிறிஸ்து யாரு? தாவீதின் வழியிலே தாவீதின் குமாரனாக நாசரேத்தூர் இயேசு வருவார். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்குவார் என்பதை அவன் தெளிவாக அறிந்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த மனுஷன் இவனுடைய வாழ்க்கையில எப்பொழுது கடவுளால் மாற்றத்தை தர முடிந்ததென்றால், எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி பயணித்ததென்றால், இவன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற நல்லா கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மிராக்கிள் செய்யணும்னா நீங்கள் கடவுள் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார், ஆனா வாய்ப்பை என்ன செய்யறது இல்ல, பயன்படுத்துறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மனுஷனுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை தர கடவுள் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் மனிதன் அதை பயன்படுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த பர்திமேயை பாருங்கள், தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தினான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் கேள்விப்பட்டான், கேள்விப்பட்டதை வாயால் அறிக்கையிட ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். கேள்விப்பட்டதை என்ன செஞ்சான்? வாயால அறிக்கையிட ஆரம்பித்தான். நீங்க அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நல்ல கவனிச்சு பாருங்க. நான் 8ல இருந்து படிக்கிறேன். அதில் சொல்லி இருப்பது இதுவே, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர், வாயார அறிக்கையிடுவோர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அதுல 13வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவார். கைகளை தட்டுங்க பாப்போம். கை தட்டுமா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. சான்ஸ் ஒரு ட்ரிப் தான் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில பாருங்க, இங்க இருக்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். தலையில எப்போதும் ஒண்ணு இருக்கும். என்ன தெரியுமா? விட்டுட்டமே. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு படின்னு சொன்னாங்க, படிச்சீங்களாங்க? இப்ப என்ன சொல்றீங்க? அன்னைக்கே சொன்னாங்க, இப்ப படிக்க முடியுமா? இன்னைக்கு பிஹெச்டி கூட படிக்கலாம், ஆனா படிச்சா என்ன பண்ணலாம்? நீ போர்டு வாங்கி வீட்டுல பெரிய ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சான்ஸ் வந்துச்சு, நிறைய வாய்ப்பு கிடைச்சது, ஆனா வாய்ப்பெல்லாம் நினைச்சிட்டோம். அதே மாதிரி பாருங்க, தேவனும் மனுஷனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன நோக்கி கூப்பிடுப்பா,
மகனே, உன் பிரச்சனையில கூப்பிடு, உன் துன்பத்துல கூப்பிடு, உன் துயரத்துல கூப்பிடு, உன்னுடைய தனிமையில கூப்பிடு, உன் போராட்டத்துல கூப்பிடு, தோல்வி அடைந்த உன் வாழ்க்கையில கூப்பிடுன்னு ஆண்டவர் மனிதனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டவன் ஆசீர்வாதமாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது பைபிள் சொல்கிறது, இதை இந்த இன்னொரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கிறீங்களாப்பா? 36, 37 வசனத்தை பாருங்க. மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவன் இது என்ன என்று வினவினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த லூக்கா நற்செய்தியாளர் கொஞ்சம் அழகா அந்த பகுதியை விவரிக்கிறாரு. மக்கள் கூட்டம் போய்கிட்டு இருக்கும்போது இவன் யோசிக்கிறான், என்ன வழக்கமான கூட்டம் இல்லையா, இது ஏதோ வித்தியாசமா இருக்குது. அவன் வினவினானா, அவன் விசாரிக்கிறான். அப்ப சொல்றாங்க, இல்லப்பா வழியாக இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. என்னன்னா, நாசரேத்து இயேசு இந்த வழியாக என்ன செய்றாரு, போகிறார் என்பதை அவன் கேள்விப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மள சில பேர் சொல்லுவாங்க, நான் சமீபத்தில் ஒரு நோயாளிக்காக ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்ப ஜெபம் பண்ண போயிருந்த பொழுது அவருக்கு ஒரு தீராத வியாதி, மருத்துவர்லாம் கைவிட்டாங்க. உடனே அவரை பார்த்து, ஐயா இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணட்டுமா? அவர் எந்த அசைவுமே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் பாத்தீங்கன்னா நோயை பத்தி பேசக்கூட விட மாட்டாங்க. அல்லேலூயா. பிரதர் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க பிரதர், யாருக்கும் தெரியக்கூடாது பிரதர். ஆனா மருத்துவர்கிட்ட போய் எல்லாம் கியூல போய் நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்க கடைசியில் ஜெபம் பண்ணுவோம், ஒரு அசைவு இல்லை. என்ன காரணம்? நீங்க அவர் சொல்றாரா, தேவைன்னா கடவுள் சுகம் கொடுக்கட்டும், இல்லைன்னா அவர் பேசாம என்ன எடுத்துட்டு போட்டும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சில பேர், தம்பி குடிய விடுறியா? நானாலாம் விட மாட்டேன், ஆண்டவர் வேணா வரட்டும். அவர் வந்து என் கையை என்னைக்கு பிடிக்கிறாரோ அன்னைக்கு நான் என்ன செய்யறேன், குடிய நிப்பாடுறேன். இன்னைக்கு கிரவுண்ட்ல வந்து சிலர் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அவன் ரவுண்டு போட்டு குடிக்கிற தம்பி, ஒரு நாள் வரும், ஒரு நாள் மனுஷனுக்கு கடவுள் கண்டிப்பா சான்ஸ் கொடுக்காம போக மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கு. நீயா ஆண்டவரை தேடுறதுக்கும் அவர் உன்னை தேடி வரும் பொழுது வித்தியாசம் இருக்கு, டிஃபரெண்ட் இருக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். தமிழ் அழகா சொல்லுவாங்க, அழுத பிள்ளை தான் என்ன செய்யுமா, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். அழாம பால் கொடுத்தா என்ன ஆகும், பொறையேறி செத்து போயிடும். சில இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிறைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரியா போறீங்களே, அதுக்கு ஒரு டாக்டர் மருத்துவர் அழகா சொல்லுவார், இன்னைக்கு என்ன வாய்க்குள்ள தீனியை வச்சு திணிக்கிறா, அதுக்கு பசிக்குதா, உண்மையிலே பசியில தான் அழுதா தெரியுமா? இன்னைக்கு இதெல்லாம் யாருக்குமே என்ன செய்யறது இல்ல, தெரியல. கொடுக்கணும் டைமிங், அலாரம் வச்சு சிலர் சாப்பாடு கொடுக்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். நீ கூப்பிடு. புனித அகஸ்தீனார் கூறுகிறார், உன் தாயின் விருப்பம் இல்லாமல், உன் தாயின் வயிற்றிலே உன்னை படைத்த கடவுள் உன் விருப்பம் இல்லாமல் உன்னை என்ன செய்ய மாட்டாரு, விடுவிக்க மீட்க மாட்டார். நீ விரும்பணும். சகோதரியே, சகோதரனே, கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தரணும்னா நீ அதுக்குரிய விருப்பத்துக்குள்ள வரணும். என் துக்கம் மாறணும், என் வேதனை மாறணும், என் பிரச்சனைகள் மாறணும், என் தரித்திரம் மாறணும், என் வீட்டில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறணும்னா முதல்ல நீங்கள் ஆண்டவரிடத்திலே அவரை விரும்பி தேடக்கூடியவர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அநேகர் படிச்சுட்டீங்க, கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறீங்க, கொஞ்சம் வசதி இருக்குது, சில காரியங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தேவைன்னா கடவுள் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே மனிதனை குறித்து அவருக்கு யாரும் என்ன செய்ய கொடுக்க வேண்டியதில்ல, சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாரி, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்துல 24, 25 வசனத்தை படிச்சு பாருங்க. மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். தெரியுமா?
உங்க வேதனைகள் தெரியுமா? கஷ்டங்கள் தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற கண்ணீரின் அனுபவங்கள் தெரியுமா? எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் அடிமையா இருப்பாங்கன்னு ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாம் சொல்லிட்டாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 400 ஆண்டு அடிமையா இருப்பான்னு ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே 400 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையா இருந்தாங்களா? ஆனா எப்போ அவர்களுக்கு விடுதலை கிடைச்சு தெரியுமா? சொல்லுங்க, எப்போ விடுதலை கிடைச்சு தெரியுமா? எப்பொழுது அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததுன்னா, அவர்களுக்கு பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசியுங்கள், நீங்கள் விடுதலை பயணம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வேதாகமம் நமக்கு அழகாக காண்பிக்கிறது. வாசித்து பாருங்கள், நல்ல கவனிச்சு பாருங்க. அப்போது ஆண்டவர் அவருக்கு கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும், ஆம், அவர்களின் துயரங்களை நான் கை தட்டுங்க பாப்போம். எப்போ? சத்தமா சொல்லுங்க, எப்போ சொல்லுங்க, எப்பங்க? பிரைஸ் தி லார்ட். நல்ல கை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. எப்பமா? கத்துனா, கதர்னா, அடிமை வேலை வாங்கும் எகிப்தியர்களால் அவர்கள் நொறுக்கப்பட்டு வாழ்க்கை கசந்து போகும்படி இருந்த பொழுது அவர்கள் தெய்வத்தை நோக்கி கதறினார்கள். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, நெருக்கடி வேளையில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். இன்னைக்கு உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா நீ ஆண்டவரை நோக்கி மன்றாட ஆரம்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படியே இருப்பேன், ஆண்டவர் நினைச்சா என்ன ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவர் நினைச்சா என் நோயை குணப்படுத்தட்டும், ஆண்டவர் நினைச்சான்னு சொல்லி நீ உட்கார்ந்து இருக்க கூடாது. கடவுள் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாய்ப்பை தங்கச்சி நீ என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். வாலிப வயசுல இருந்துடக்கூடாது. இல்லைன்னா நமக்கு இப்பதானே மேரேஜ் ஆயிருக்குது, நம்ம எல்லாம் கிளவியா, நம்ம இப்பதானே நல்லா இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நேரங்கள்ல கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்குது, நமக்கெல்லாம் வயசாகலங்க, பின்னால பாத்துக்கலாம் நினைக்காத. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கும் கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வேதாகமத்திலே நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க. துன்ப வேளையில் என்னை, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, துன்ப வேளையில் என்ன கூப்பிடு? எதை கூப்பிடணுமா? டாஸ்மார்க்கையா கூப்பிடணும்? சிலர்லாம் பாருங்க, மனசு கஷ்டமாயிட்டா உடனே என்ன செய்யறாங்க? உடனே மனசு சரியில்லை பிரதர், அதனால நான் என்ன செய்யறேன்? குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ குடிச்சுக்கிட்டே இருக்கிற, காலையிலும் குடிக்கிற, மத்தியானம் குடிக்கிற, நைட்டு குடிக்கிற, எப்போதும் போதையிலே கிடக்கிற ஒரு கூட்டம். சில பேர் எப்போதும் பிரச்சனை, போராட்டம், துன்பம் ஏதாவது சொல்லிட்டா போதும், உடனே ஒரு வாழ்க்கையில ஒரே விரக்திங்க, உடனே ஊதிக்கிட்டே இருக்கிறான். சில பேர் பாருங்க, மனசு சரியில்லைங்க, அதனால மற்றவங்ககிட்ட போய் உட்கார்ந்து என்ன செய்யறது? பேசுறது. நாங்க சில பேர்லாம் பாருங்க, அப்படி அங்க உட்கார்றது, இங்க உட்கார்றது, மணிக்கணக்கா போன்ல பேசுறது, இல்லை யார்ட்டையாவது எதையாவது போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனைய கொண்டு வரும். உங்க பிரச்சனை முடியுமா? உங்க துயரம் முடியுமா? ஒரு நாள் உங்களுக்கு முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனை முடியணும்னா நீ உனக்கு கிடைத்த வாய்ப்பை, பர்த்திமேயுவே நீ எப்படி நீ பார்வை பெற்றாய்? நான் சொல்லுவான், எனக்கு கிடைச்சதுப்பா வாய்ப்பு. அவர் யாருன்னு கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்ட அவரை நான் கூப்பிட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அவரை கூப்பிட்டேன். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க ஆண்டவரை கூப்பிடுங்கள். துன்ப வேளையில் பைபிள் சொல்லுகிறது, துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், அப்போ உங்களை காத்திடுவேன். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன் துன்ப வேளையில நீ என்னை கூப்பிடு. துன்ப வேளையில கூப்பிடுங்க. ஒரு தாயார் சொன்னாங்க, என்னுடைய மகன் அலுவலகத்தில் வேலை செய்து விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். எனக்கு ஒரு போன் கால் வந்தது. உடனே நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டுவாங்க. நான் புறப்பட்டு போனேன். நான் புறப்பட்டு போகும் பொழுது வாசல்ல என்ட்ரி ஆன பொழுது அங்க சில பேர் இல்ல பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கொண்டு போன பையன் பாவங்க, வாலிப பையங்க, அவன் உள்ள கொண்டு போறதுக்குள்ள செத்து போயிருப்பான். இதான் என் காதுல முதல்ல கேட்டது. எனக்கு இருதயம் நடுங்கியது, பதற்றம் அடைந்தது. நான் ஓடினேன். உள்ள போனா அப்படியே போன இடமெல்லாம் ரத்தமா வடிஞ்சிருந்தது. என் இருதயத்துல சொன்னது, ஆண்டவரே, இது என் மகனா இருக்கக்கூடாது. நான் உள்ள போய் நுழைந்த பொழுது அங்க இருந்த மருத்துவர்கள், அங்க இருந்த அந்த உதவியாளர்கள் வந்தாங்க. நீங்க யாரு? அந்த பையனோட அம்மா. உங்க பையனை காப்பாற்ற முடியாது. சொன்ன வார்த்தை தான், உங்க பையனை காப்பாற்ற முடியாது. ஏன்? இந்த விபத்தில் அவன் முழுசும் உடம்பு சிதைந்து போனது போல ஆகிவிட்டது. பிழைக்க கஷ்டம், 100% பிழைக்க வாய்ப்பு இல்லை. அந்த அம்மா சொன்னாங்களா, டாக்டர் நீங்க ஏதாவது பண்ணுங்க, என் ஏசப்பா என் பிள்ளையை காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தாயார் சொன்னாங்க, எல்லாரும் மருத்துவர்கள் சொன்னாங்க 100% பிள்ளையை காப்பாற்ற வாய்ப்பே. ஆனால் நான் அந்த இடத்தில் யாருமற்ற நிலையில, ஒரு பரிதாபமான நிலைமையில் நான் என் ஆண்டவரை நோக்கி கதறினேன். நான் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். திக்கற்றவர்களுடைய சப்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். கைவிடப்பட்டவர்களுக்கு அவர் காவல் அரணாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஆண்டவரை நோக்கி கதறினேன். என் கதறல் அவருடைய செவிக்கு எட்டியது. என்ன நடந்துச்சா தெரியுமா? உள்ள போய் கொஞ்சம் அரை மணி நேரத்துல மருத்துவம் சொன்னாராம், உயிரை காப்பாத்திட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க பையன் உயிருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா எழுந்துச்சு நடக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். ஆனா 6 மாசம் ஆனா கூட பழையபடி வேலை எல்லாம் செய்வான்னு தெரியாது. என் கடவுளை நான் நோக்கி மன்றாடி மன்றாடி என் பையன் 2 மாதங்களில் நடக்க ஆரம்பித்தான். அவன் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணானோ அதே இடத்துல வேலை செய்து என் குடும்பத்தை அற்புதமாய் ஆண்டவர் அவன் வழியாய் நடத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, துன்பம் வந்துட்டு நீ போய் மத்தவன்ட்ட போய் நிக்காத. துன்பம் வந்த உடனே ஜோசியக்காரன் பார்த்து நல்ல நேரமா கெட்ட நேரமா நிக்காத. துன்பம் வந்துட்டு ஐயோ ஏத்த வீட்டுக்காரி ஏதோ கண்ணு போட்டாங்க அதனால துன்பம்னு சொல்லாத. துன்பம் வந்துட்டு உடனே யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்கன்னு புலம்பிக்கின்னு இருக்காத. துன்ப வேலையில நீ என்ன செய்? இயேசுவை கூப்பிடு. ஆண்டவரேன்னு கூப்பிடு. ஆண்டவரேன்னு கூப்பிடு. இன்னைக்கு அதுதான் உனக்கு பாடம். வியாதி வந்துட்டா இயேசுவை கூப்பிடு. கணவருக்கு ஒருவேளை கப்பல் தட்டி போச்சு, ஐயோ முடியல, ஏற முடியல, பயப்படாத, கூப்பிடு. உன் மகனுக்கோ மகளுக்கோ உன் வீட்டிலேயோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை கூப்பிடு. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, வாசித்து பாருங்கள். நீங்கள் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 17:6. இறைவா, நான் உம்மை நோக்கி, ஏனெனில் எனக்கு பதில் அளிப்பீர், என் பக்கமும் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு நல்ல கை தட்டுங்க. இத தெரிஞ்சுக்கோப்பா. நீ தங்கச்சி, உனக்கு இது தெரியணும். நான் கூப்பிட்டா என் ஆண்டவருக்கு கேட்கும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இன்னைக்கு பகல் வேளையில ஒரு ஜெபத்திற்கு போயிருந்தோம். அப்ப ஜெபம் முடித்த பொழுது அந்த வீட்டினுடைய அந்த குடும்பத்தினுடைய சகோதரர் எங்களை பார்த்து சொன்னாரு, பிரதர், நான் இப்படி ஒரு இதுக்காக போயிருந்தேன், என்னுடைய எல்லா காரியங்களும் தடைப்பட்டு போச்சு. அப்ப நான் ஒரு பெரிய ஒரு மனிதனை சார்ந்து இருந்து அந்த மனுஷன் போய் கேட்டு எனக்கு எப்படியாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவன் சொன்னான், இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் பெரிய அரசியல்வாதியா நினைச்சாலும் அவங்க தலையிட்டா கூட முடியாது சொல்லிட்டாங்க. நான் நேர ஆலயத்துக்கு போனேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் உதவி என்று நான் அந்த இடத்துக்கு நான் போனேன். பிரைஸ் தி லார்ட்.
அங்க போன பொழுது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. வந்தவர்கிட்ட காமிச்ச உடனே என்ன தடாப்படன்னு பேசினாரு. நான் அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு என்பது போல என் மனசு நினைத்தது. ஆனால் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் அவரிடத்திலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அரை மணி நேரத்துல என்னை திட்டி என்னை பார்த்து வெளியே கெட் அவுட்னு சொன்ன மனுஷன் திரும்ப வந்து சொல்றான், உள்ள வான்னா. உள்ள வந்து அரை மணி நேரத்துல என் வேலை முடிஞ்சது, எல்லாம் தயாராகி விட்டது. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உனக்கு பெரிய ஜெபம் தெரியும். ஆண்டவரே அப்பா இப்பா நீ ஒண்ணு இல்ல, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, அவ்வளவுதான். பர்த்திமேயு என்ன சொன்னாரு? ஐயா அன்பின் பரலோக பிதாவேன்னு ஒண்ணு ஜெபம் பண்ணல. இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு, இவ்வளவுதாங்க. அந்த மனுஷன் கூப்பிட்டது என்னது? பெரிய ஒரு 1.5 மணி நேரம் பிரேயர்லாம் ஒண்ணும் கிடையாது. இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு நீ கூப்பிடு. உனக்கு தேவையில்லை ஆண்டவரே என் கணவர் மேல இறக்க வையும், என் மனைவி மேல இறக்க வையும், என் பிள்ளைகள் மீது இறக்க வையும், என் சூழ்நிலைகள் மீது இறக்க வையும், என்னுடைய வியாதியின் மீது இறக்க வையும். நீ உன் சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட கொடு. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, எனக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது மிக பாருங்க, இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு பதில் அளிப்பீர், என் பக்கமும் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ கூப்பிடு, அவர் உன் அருகில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? தங்கச்சி எங்க இருக்கிறாரு? சகோதரியே எங்க இருக்கிறாரு? தேவன் உன் அருகில இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரொம்ப தூரத்துல இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ கூப்பிடுவியான்னு அவர் காத்திருக்காராம். நீ கூப்பிடுவியான்னு அவர் ரெடி கவனக்காக நினைச்சாரு, காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சில வீடுகளுக்கு போனா சில அப்பா அம்மாக்கள் சொல்லுவாங்க, வாயை திறந்து ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறானே. சில அப்பாக்களுக்கு வேதனை இருக்கும் தெரியுமா? இந்த பையன் ஒரு வாயை திறந்து ஒரு நாளாவது கேட்கிறானா? ஆண்டவர் மனிதனுடைய வாய் திறந்து அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடுவியான்னு அவர் காத்திருக்கிறார். நீங்க அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, எசையாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம், வேகமா எடுத்துக்கோங்க. எசையா 55ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எசையா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள போதே, நல்லா கவனிக்கணும். எப்படி தேடணுமா சொல்லுங்க. எப்போ? ஐயா இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு கிடைத்தது வாய்ப்பு, எனக்கு கிடைச்சது வாய்ப்பு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். இந்த சப்தம் எங்கெல்லாம் போகிறதோ இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ கேட்கும் இந்த சப்தத்தை கேட்கிற இந்த நாளில் தேவன் உன் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. பங்குசாமி அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை என்ன செய்றாங்க? பயன்படுத்துறாங்க. என் ஜனங்களுக்கு எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, வாய்ப்புள்ள பொழுது ஆண்டவரை என்ன செய்யுங்க? தேடு. வாய்ப்பு எப்பவும் கிடைக்குமா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அநேகருக்கு கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாய்ப்பு எப்போதும் கிடைக்காது, எப்போதும் கிடைக்காது. வாய்ப்பை பயன்படுத்து. கடவுள் உன்னை தேடி வந்திருக்கிற காலத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இல்லங்க 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் பாப்போங்க அப்படின்னா 60 வயசு இருப்பாங்களான்னு யாருக்கும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம வாழ்க்கையில யாருக்கும் எதுவுமே நிரந்தரமே இல்லை. நம்ம வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. இங்க இருக்கிற யாரும் நிரந்தரமானவர்களும் அல்ல. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் பை சான்ஸ் வாய்ப்பை கடவுள் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அவன் பைபிள் சொல்கிறது, வாய்ப்புள்ள பொழுதே அவரை நோக்கி அவரை தேடுங்கள், அவர் உங்கள் அருகில் இருக்கும் பொழுதே அவரை நோக்கி என்ன செய்யுங்க? மன்றாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் பாருங்க, இந்த வேத புத்தகத்தில் 2 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
யோவானர் செய்தி 5ஆம் அதிகாரம். ஆமென். அதுல 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வர்றாரு. எங்க வர்றாரு? பெதஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளம். பிரைஸ் தி லார்ட். பெத்சாயிதா, பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? அந்த குளம் ஒரு தேவதூதனால் கலக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்படி குளம் கலங்கும் பொழுது எவன் ஒருவன் உள்ளே முதலாவது இறங்குகிறானோ அவன் சுகமடைவான் என்பது அங்கே இருந்த ஜனங்களுடைய நம்பிக்கை. அது நடந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப அந்த இடத்திலே 38 வருஷமாக ஒரு மனிதன் முடங்கி கிடந்தான். கிடந்தானா? சத்தமா சொல்லுங்க. கிடந்தானா? 38 வருஷம். 38 வருஷம் அவன் அதே இடத்துல கிடக்கிறான். அந்த மனிதனை இயேசு தேடி வந்தார். தேடி வந்தாரா? நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. தேடி வந்தாரா? இயேசு அவனை தேடி வந்தார். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் சும்மா இருந்தாலும் இயேசு உங்களை தேடி வருவார். அவன் சும்மா இருந்ததா பைபிள் சொல்லல. அல்லேலூயா. இயேசு யாரை தேடி வந்தார் தெரியுமா? சொல்லுங்க. சும்மா இருக்கிறவனெல்லாம் தேடி வர மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க வீரியத்தை, உங்கள் வாஞ்சையை அவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விருப்பம் இருக்கிறதா நீ நலமடைய? இயேசு அதனாலதான் குணப்படுத்தும் போது ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி? நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்பார். இங்க இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, நீ சுகமடைய? சில நேரங்களில் பிள்ளைங்களை பார்த்து கேட்பாங்க, கேட்க வேண்டியிருக்கு, படிக்க விரும்புறியாடா? படிக்க விரும்புறியா? எங்க விருப்பம், ஏதோ பேக்க போட்டோமா போனோமா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பையன் அன்னைக்கெல்லாம் சொல்றான், கொரோனா காலத்தில் பாஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு கொரோனா வராதான்னு காத்திருக்கேங்க. அல்லேலூயா. அவன் இப்பவே முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். ஏன் எங்க அக்காலாம் கொரோனா பாஸ், எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதே போல சும்மா இருக்கிறவனுக்கெல்லாம் கடவுள் தேடி போவாரானா? இல்லைங்க. 38 வருடம் பெதஸ்தா குளத்தில் இருந்தவன் என்ன செய்தான்? இயேசு அவனை பார்த்து கேட்டார், நீ நலமடைய? உடனே இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா, ஆண்டவரே, குளம் கலங்கும் பொழுது நான் என்ன பண்றேன்? முயற்சி பண்றேன், ஆனா என்னை இறக்கி விடுறதுக்கு யாருமே. அப்ப அவனுடைய முயற்சியை, அவன் வாய்ப்பு தேடிக்கொண்டே இருப்பதை கடவுள் அறிகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தெய்வத்திடத்திலே வந்து மன்றாடும் பொழுது அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவர்ட்ட நீ அவரை நோக்கி கூப்பிடுறதுல ஒரு நாளும் தளர்ந்து போகாத, ஒரு நாளும் சோர்ந்து போகாத மகனே மகளே. பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சக்கே என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவன் வரி வசூலிக்கிற தலைவன். ஆனா எப்படி இருந்தான் தெரியுமா? இவர் யார் என்று பார்க்க அவன் விரும்பினான். விருப்பத்தோட முடியல. காட்டு அத்தி மரத்துக்குள்ள போய் ஏறி உட்கார்ந்தான். அவன் விருப்பம் என்ன தெரியுமா? இந்த இயேசுவை நான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 38 வருடங்கள் பெதஸ்தா குளத்தை வானதூதர் கலக்கும் பொழுதெல்லாம் எப்படியாவது போய் விழுந்தரணும், எப்படியாவது சுகமடையணும் ஒருத்தன் விரும்பினான். எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காட்டு அத்திமரத்திலே ஏறி ஒருவன் அமர்ந்தான். அவர்களை தேடித்தாங்க ஆண்டவர் வந்தாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சமீபத்திலே ஒரு நல்ல தேவ மனிதனுடைய வார்த்தையை, அவருடைய செய்தியின் அடையாளத்தை கண்டுபிடித்தேன். சொன்னாரு, நான் ஒரு பெரிய பிரசங்கியார் அல்ல, ஒரு நீதிமான் அல்ல, நான் ஒரு நல்லவனும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஒரு குடிகாரனாக என் கார்ல போயிட்டு இருந்தேன். குடிகாரனாக கார்ல போய்கிட்டு இருந்த பொழுது இயேசு உன்னை அன்பு செய்கிறார்ங்கிற ஒரு சப்தம் என் இருதயத்தில் கேட்டது. என் காரை திருப்பி நான் தூரத்தில் இருந்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனித்தேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னாரு, நான் அந்த கூட்டத்திலே பின்னால ஒரு ஓரமா காரை நிப்பாட்டி கேட்டுட்டு இருந்தேன். கூட்டம் முடியும் பொழுது அங்கே ஸ்டேஜ்ல வந்து என் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தேன். இயேசு என்னை தொட்டார். நீ வரணும்.
கடவுளுடைய சப்தம் உன்னை தேடி வரும்பொழுது நீ அவரிடத்துல வருவாயா? ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வரும்பொழுது, வாலிபனே, வாலிப மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ இந்த சப்தத்திற்கு செவி கொடுத்து தெய்வத்திடத்திலே வா, ஆண்டவர்ட்ட வா. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயங்களை பாருங்க, கல்லாகி போயிருக்கு. அநேகருடைய இருதயங்கள் அடைக்கப்பட்டு இருக்கு. அநேகருடைய இருதயங்கள் பலவிதமான காரியங்களால் ஆண்டவரை விட்டு மாறி போயிருக்கு. ஏன்? மனித வாழ்க்கையில கடவுள் கொடுக்கிற வாய்ப்பை நழுவ விட்டு கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு கொஞ்ச காலம் தான். அல்லேலூயா. அதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அற்புதத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க கண்ணீரை, துக்கத்தை, வேதனைகளை ஆண்டவர் மாற்றும்படி நீங்க சொல்லுங்க, என் இருதயத்தை திறந்து நான் அவரை கூப்பிடுவேன். ஆமென். நான் யாரை கூப்பிடுவேன்? சொல்லுங்க, நான் யாரை கூப்பிடுவேன்? எரேமியா 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார். தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நீங்கள் என்னிடத்திலே வந்து என்ன செய்யுங்க? நீங்கள் என்னிடத்தில் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், நீங்கள் முழு இதயத்தோடு என்னை நீங்கள் கண்டடைவீர்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் எரேமியா 33:3 ஆண்டவர் சொன்னாரு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி கொடுப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. யோனாவுடைய வாழ்க்கையில பாக்குறோம். யோனா நினிவேக்கு போறதுக்கு போற, தர்சீசுக்கு போறாரு. யோனா போன படகு, கப்பல் என்னாச்சு? புயல் அலைக்கழிக்கப்படுது. எல்லாரும் அவன் சாமியை நோக்கி கூப்பிடுறான். யோனாவோ தூங்கிக்கிட்டு இருக்காரு. எழுப்பி சொல்றான், ஏ நீ உன் கடவுள் நோக்கி கூப்பிடு. யோனாவுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், இந்த புயல், இந்த அலைக்கழிப்பு யாரால? தூக்கி என்ன கடல்ல போடுங்க. கடலில் போட்ட பொழுது யோனா ஜெபித்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ளும் இருந்த யோனா என்ன செய்தார்? அந்த ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? வாசித்து பாருங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு எப்ப ஜெபம் பண்றாரு? சொல்லுங்க, எப்ப ஜெபம் பண்றாரு? மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு? மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு வியாதிகள், பலவீனங்கள் நீங்க இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. குடிப்பழக்கத்திலிருந்து உன் கணவர் விடுதலை அடைய ஜெபம் பண்ணு. மகன் மகளுடைய வாழ்க்கையில விடுதலை அடைய ஜெபம் பண்ணு. அந்தகார இருள்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விடுதலை அடைய ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு பாருங்க, பாதாளத்தில் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன், நீர் என் குரலுக்கு. அதனாலதான் அவர் 7வது வசனத்தை சொல்றாரு, நான் என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன், உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் நோக்கி ஒருத்தன் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடணும்னா அதுக்கு உங்களுக்கு கடவுளே வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சும்மா எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியும்லாம் நினைக்காதீங்க. நினைச்சா நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். நினைச்சாலாம் என்ன செய்ய முடியாது. நீங்க ஜெபம் பண்ண தேவனுடைய கிருபை இல்லைன்னா உங்களால ஜெபம் பண்ண இல்லைன்னா பாருங்க, நீங்க நிறைய பேர் வாழ்க்கையை பாருங்க, கடவுள் கொடுக்கிற காலத்தெல்லாம் விட்டுருவான். ஒரு நாள் அவனுக்கு கடவுள் பக்கம் திரும்புறதுக்கு சான்ஸே இல்லாமலே வாழ்க்கையை முடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நீ கடவுளை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். சீராக்கின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசியுங்கள் பார்ப்போம்.
சீராக் 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். படிங்கப்பா. 51:11. என் மன்றாட்டு கேட்கப்பட்டது, அழிவிலிருந்து நீர் என்னை மீட்டீர், தீங்கு விளையும் நேரத்திலிருந்து என்னை. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 145:15 சொல்லுது, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். ஆமென். எங்க இருக்கிறார் சொல்லுங்க சிஸ்டர், எங்க இருக்கிறாரு? உன் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார், உன் அருகில் ஆண்டவர் இருக்கிறார், உன் கூடவே ஆண்டவர் இருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயான்னு அவர் காத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் மன்றாட்டு கேட்கப்பட்டது. இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவன் கத்தி தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கடவுளை நோக்கி இயேசுவை நோக்கி கதறிய பொழுது அவனை அதட்டினவங்களும் அவனை சத்தம் போடாதன்னு சொன்னவங்களும் அவர்களே வந்து சொன்னாங்க, இயேசு உன்னை கூப்பிடுறாருப்பா. ஏன்? நீ கூப்பிடுகிற சப்தம், நீ கூப்பிடுகிற சப்தம் இயேசுவை நிப்பாட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ கூப்பிடுற சப்தம் இயேசு என்ன செய்யுதுக்கு? அவர் போய்கிட்டு இருக்கிறவர் இல்ல, அவர் எங்கோ போறவர் இல்ல, உனக்காக அவர் நிற்கிறார், உன்னை கூப்பிடுறாரு. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் தெய்வம் உன்னை கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை விசாரித்து உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் விட்டுறக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நோக்கி நான் கூப்பிடுறதுக்கு ஒரு நாளும் எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதத்திலும் நான் எது செய்ய வேண்டியதில்லை, சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே. நான் கூப்பிடுவேன், நான் கூப்பிடுவேன். என் அப்பாவை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் எனக்காக நிற்கிறார். ஆமென். என் ஜெபத்தை அவர் கேட்பாரா? என் கண்ணீரை துடைப்பாரா? இன்னைக்கு என் வியாதி மாறுமா? எல்லாம் நிலையும் மாறுமா? இந்த மனிதன் பர்த்திமேயுடைய வாழ்க்கை நிலைமை, பிச்சை எடுத்த நிலைமை மாறியதா? மாறியது. குருடன் என்ற நிலை மாறியதா? எப்ப மாறியது? முதல் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். ஆமென். உன் அருகில் இருக்கிற ஆண்டவர் நோக்கி நீ கூப்பிடுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நீ என்ன செய்யக்கூடாது? காலம் தாழ்த்தவே கூடாது. காலம் தாழ்த்தாத. உன் வீட்டில் ஜெப சப்தம் உயரட்டும். உங்கள் வாழ்க்கையிலே தெய்வத்தை நோக்கி மன்றாடுகிற ஜெப ஒளி எழும்பட்டும். பிரைஸ் தி லார்ட். முழங்கால் படி. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். பாடுவோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கைகளை தட்டி உள்ளம் திறந்து பாடு. நல்ல கைகள் தட்டி பாடு. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்த தெய்வம், உன்னுடைய வேதனைகள், உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ இந்த உலகத்தில் எங்க மறக்கப்பட்டாயோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டாயோ, எங்கே ஒதுக்கப்பட்டாயோ, எங்கே நோயாளியாய் இருக்கிறாய், அந்த இடத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீ என் நிலைமையை பாரும், என் வேதனைகளை பாரும், என் கஷ்டங்களை பாரும், என் துயரங்களை பாரும். மனிதர்கள் என்ன புறக்கணிக்கலாம், உறவுகள் எங்களை கேள்விக்கு மேல கேள்வி கேட்கலாம், எங்களை பார்க்கிறவங்க பேசுறவங்க பல விதத்துல எங்களை வேதனைப்படுத்தலாம். நான் ஒரு பயனற்ற ஒரு பாத்திரமா வந்திருக்கலாம், தனிமையின் பாதையில நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை நான் மன வியாகுலத்தோட நான் ஏன் வாழ்றேங்கிற நிலைமையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையை நீர் மாற்ற முடியும், என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் குடும்பத்தில் மாற்றத்தை தர முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன்னு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்துவோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஒப்புக்கொடு மகளே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். கண்டறியாத பர்த்திமேயு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு விட்டு அதே போல அவன் கண் தெரியாதவனாய் போனான் என்று பைபிள் எழுதவில்லை. பைபிள் தெளிவாக நமக்கு கூறுகிறது, அவன் பார்வை பெற்றான், இயேசுவின் பின்னே நடந்தான். இன்னைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உங்கள் வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை தொடும், என்னை தொடும் அப்பா, என் நோய்களை குணப்படுத்தும், என் பிரச்சனை உள்ள வாழ்க்கையில மாறும், என் குடும்பத்திலே மாறும். ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஆமென். எல்லா தீங்கு தீவனை பொல்லாப்புகளில் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஆமென். இப்போதே அற்புதம் நடக்கிறது. ஆமென். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தின் பாதைகளை திறக்கிறார். ஆமென். வல்லமை இறங்குகிறது. ஆமென். உங்கள் வியாதி பலவீனம் நீங்கி போகிறது. ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற மகனே, இயேசுவே. இயேசுவின் அன்பு உன் இருதயத்தை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு உன்னை தொடுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கூப்பிடு, ஆண்டவரே என் மேல இரக்கமையும், இயேசுவே. ஆண்டவரே என்னை தொடும்,
இயேசுவே என் கணவரை தொடு, இயேசுவே என் மனைவியை தொடு, இயேசுவே என் பிள்ளைகளை தொடு. ஆமென் இயேசுவே ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்போது எல்லா தீமைகளிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி உமது ஆசி எங்கள் மீது இறங்கட்டும். ஆமென் இறங்கட்டும். ஹalleluya உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஹalleluya 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 வல்லமை இறங்கட்டும். ஹalleluya 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 வல்லமையினால் நிரப்பு. ஹalleluya ஹalleluya எங்களை ஆசீர்வதியும். ஹalleluya ஹalleluya ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். கடன்களும் கஷ்டங்களும் மாறுவதாக, மாறட்டும் ஆண்டவரே, வருமான குறைவுகள் மாறுவதாக, மாறட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென் உம்முடைய அற்புதம் இறங்கி வரட்டும். ஆமென் எல்லா நன்மைகளால் நிரப்பும். ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே எங்களை அறிந்திருக்கிற அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எளியோரின் மன்றாட்டை புறக்கணிக்காத அன்புள்ள அப்பா, நீரும் பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.